வந்து ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு விருந்து ஆயுதம் பண்ணி வச்சிருக்கிறார். இதான் விருந்து. என்ன விருந்து? இதான் ஆண்டவர் கொடுக்குற விருந்து, ஞாயிற்றுக்கிழமை விருந்து. அருமையான வாலண்டியர்ஸ் தான் உங்களை சேரை போட்டு இலை போடுறாங்க, டேபிள் போட்டு உட்கார வைக்கிறாங்க. அவங்க வாலண்டியர்ஸ் வேலை போடுறாங்க. இன்னொருத்தங்க சிக்கன் 65 பொரியல் கூட்டு இதெல்லாம் வந்து இந்த கொயரு மீடியா டிபார்ட்மெண்ட்டு வந்து மியூசிக் வாசிக்கிறவங்களாம் உங்களுக்கு சைட் டிஷ் கொடுக்குறாங்க. மெயின் டிஷ் நான் கொடுக்குறேன். ஆமாம், நான் என் வார்த்தை ஆகி அப்போ நாட்டம் சில இருப்பார். பிரியாணி மெயினாக பிரியாணி அது வந்து என்ன பண்ணோம், வார்த்தை வந்து அது அப்பமா அதுதான் மெயின் டிஷ்ஷை நான் கொடுக்குறேன். அப்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பேங்க்வெட் நடக்குது, ஒரு பெரிய விருந்து கர்த்தர் வச்சுக்கிறார். அப்போ உங்களை இன்விடேஷன் கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை 6 மணி சர்வீஸு, 7:30 மணி சர்வீஸு, இப்படி ஒவ்வொரு சர்வீஸுக்கு இன்விடேஷன் கொடுத்து நீங்கள் வரணும்னு சொல்லி அழைக்கிறார். உங்கள் சேர் காலியாக இருக்குது. பிதாவாகிய தேவன் குமாரன் கிறிஸ்து உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த விருந்துக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஆவலோடு கூட காத்திருக்கிறார். அழைக்கப்பட்டிருந்த இந்த மனுஷனாகில், அந்த மனுஷனிலே ஒருவனாகிலும், அப்போ யார் யாரெல்லாம் நான் இன்விடேஷன் கொடுத்தனோ அந்த இன்விடேஷன் கொடுத்து வராதவன் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில். அப்போ அடுத்த விருந்து எங்க? பேங்க்வெட், அந்த மத்திய ஆகாயத்தில் வைக்க போறேன்.